இந்த ஊக்குவிப்பு, மோட்டிவேஷன் இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பிரமாதமா பேசுவார், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பார், அப்படியே நாடி நரம்புல எல்லாம் உற்சாகம் பாயிரா போல இருக்கும். அவர் பேசி முடிச்சதும் கேட்டுட்டு வெளியில வந்ததும் ஒரு அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது. எல்லாம் மறந்தே போயிடும். அதுக்கு என்னதான் பண்றது? தினமும் உடம்புல அழுக்கு சேருது, தினம் தினம் குளிக்கிறோம், திரும்ப அழுக்கு சேருது, திரும்ப குளிக்கிறோம். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தினமும் நடக்குது. தினமும் தானே குளிக்கிறோம் இல்லையா? ஒரு நாள் குளிச்சுட்டு போதும்னு உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும்? அதே தான். மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேளுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்க. ஊக்குவிப்பு சம்பந்தமா, சுய முன்னேற்றம் தொடர்பா நிறைய புத்தகங்கள் படிங்க, தினம் தினம் படிங்க. நெட்ல மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோக்களை எப்ப எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் கேளுங்க. இதை ஒரு டெய்லி ப்ராசஸ் ஆக்கிடுங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா புத்துணர்ச்சியோட வாழ்வீங்க. புதுசு புதுசா சாதிப்பீங்க. வெற்றி மேல வெற்றி குவிப்பீங்க. ஜெயம் ஜெயம் ஜெயம்தான்.